ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி விண்ணுலகை சார்ந்தவருக்கும் மண்ணுலகை சார்ந்தவருக்குமான வித்தியாசங்களை அழகுற எடுத்துரைக்கிறது. விண்ணுலகை சார்ந்தவர் அனைவரையும் விட மேலானவர். அவர் விண்ணுலகை சார்ந்தவை பற்றியே பேசுகிறார். விண்ணுலகு சார்ந்த காரியங்களுக்கே சான்று பகர்கிறார். கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கடவுளிடமிருந்து பெறுகிறார். இதற்கு மாறாக மண்ணுலகை சார்ந்தவர்கள் மேலானவர்கள் அல்ல. மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர்கள் பேசுகின்றனர். தங்களை மீட்கின்ற இறைமகன் மீது நம்பிக்கை கொள்ளாதன் காரணமாக கடவுளின் சினம் இவர்களை வந்தடைகின்றது. மண்ணுலகை சார்ந்தவர்களிடம் மண்ணுலகு சார்ந்த அணுகுமுறையும் விண்ணுலகை சார்ந்தவர்களிடம் விண்ணுலகு சார்ந்த அணுகுமுறையும் இருக்கும். மண்ணுலகு சார்ந்த அணுகுமுறை என்பது வேறு, விண்ணுலகு சார்ந்த அணுகுமுறை என்பது வேறு. மண்ணுலகு சார்ந்த அணுகுமுறை அரைகுறையானது, அபத்தமானது. விண்ணுலகு சார்ந்த அணுகுமுறை முழுமையானது, மேலானது. இயேசுவை தலைமை குருக்கள் கொன்ற பொழுது அவர்களிடம் இருந்தது மண்ணுலக அணுகுமுறை. இயேசுவை சாகடித்து விட்டால் அதோடு அவரது புரட்சிகர பணிக்கு முடிவுரை எழுதிவிடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் எதை முடிவுரை என்று எண்ணினார்களோ அதுவே தொடக்க உரையாக மாறிவிட்டது. சீடர்கள் பல மடங்கு துணிச்சலோடு இயேசுவின் பணியை முன்னெடுத்து சென்றதை அவர்களால் எதிர்த்து நிற்கக்கூட முடியவில்லை. விண்ணுலக அணுகுமுறையில் எது முடிவு என்று தோன்றுகிறதோ அதுவே தொடக்கமாகும். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் நாம் விண்ணுலகின் மனிதர்களாக வாழ்கின்றோமா அல்லது மண்ணுலகின் மனிதர்களாக வாழ்கின்றோமா என்கிற கேள்வியை எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் விண்ணுலகின் தன்மைகளும் உண்டு, மண்ணுலகின் தன்மைகளும் உண்டு. நமது உடல் அதிகமாக மண்ணுலகின் தன்மையை பெற்றிருக்கிறது. நமது ஆவி அதிகமாக விண்ணுலகின் தன்மையை பெற்றிருக்கிறது. இவை இரண்டும் நம்மில் இருப்பதால் இந்த இரண்டு தன்மைகளும் நம்மில் இருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டு தன்மைகளில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொருட்டே நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது மண்ணுலகை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பது தெரிய வரும். உடல் சார்ந்த காரியங்களையும் இன்பங்களையும் அதிகம் தேடினோம் என்றால்
நாம் மண்ணுலகை சார்ந்தவர்களே. இதற்கு மாறாக ஆவியின் தூண்டுதலின்படி வாழ முற்பட்டோம் என்றால் நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களே. பல வேளைகளில் விண்ணுலகை சார்ந்த மனிதர்களாக வாழ்வதற்கான தூண்டுதல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அவற்றிற்கு நாம் எந்த அளவிற்கு திறந்த மனதோடு செவிமடிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கிரேக்க நாட்டில் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் இருந்தாராம். ஒரு முறை அவர் மக்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆழமான உண்மைகளை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் மக்களோ போரடித்ததாக உணர ஆரம்பித்தனர். அவர் பேசிய ஆழமான கருத்துக்களுக்கு தங்கள் காதுகளை மூடி வைத்தனர். ஒரு சிலர் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தனர், வேறு சிலர் கொட்டாய்விட்டனர். மக்கள் பேச ஆரம்பித்ததை பார்த்ததும் அந்த பேச்சாளர் அவர்களை கவரும் விதமாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் என்று தன்னுடைய கதையை ஆரம்பித்தார். உடனே மக்கள் தாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு அவர் சொன்னதற்கு கவனத்தோடு செவிமடுக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பேச்சாளர் கதை சொல்வதை அப்படியே விட்டுவிட்டு மக்களிடம் இவ்வாறு சொன்னாராம்: வாழ்க்கையை பற்றிய ஆழமான கருத்துக்களை நான் சொல்லிய பொழுது அவற்றை கேட்பதற்கு உங்களுக்கு மனமில்லை. ஆனால் உப்புச்சப்பில்லாத, வாழ்க்கைக்கு உதவாத ஏதோ ஒரு கதையை நான் சொல்ல முன் வந்த பொழுது அதை கூர்ந்து கேட்க தயாராக இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் எது முக்கியமானது, எது முக்கியமற்றது என்பது கூட தெரியாத ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நான் பேச நேர்ந்தமைக்கு வருந்துகிறேன் என்று சொல்லி தன் சொற்பொழிவை முடித்து கொண்டாராம். இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் நமது வாழ்வை மேலான ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான எத்தனையோ அற்புதமான காரியங்கள் உண்டு. ஆனால் பல மனிதர்கள் அத்தகைய காரியங்களை விட்டுவிட்டு சில மேலோட்டமான, புலன்களுக்கு தற்காலிக இன்பம் தருகிற காட்சிகளை பார்த்து அதிலேயே லயித்து தங்களது வாழ்வை மண்ணுலகின் தன்மையாகவே நிலைக்கச் செய்து விடுகின்றனர். மன்றாடுவோமாக. இறைவா, மண்ணுலகின் தன்மைகள் ஈர்க்கக்கூடியனவாக இருந்தாலும் அவை அழிவை கொண்டு வருகின்றன என்பதையும், விண்ணுலகின் தன்மைகள் கடினமானவை என்றாலும் அவை நிறைவான நிலையான மகிழ்வை கொண்டு வருகின்றன என்பதையும் நாங்கள் உணர்ந்து அதிகமாக விண்ணுலகின் தன்மைகளை எங்களுடையதாக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். மேலிருந்து வந்தவரே இயேசுவே, எல்லாவற்றிற்கும் மேலானவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நிலையான வாழ்வை தாரும் தேவனே. மனிதருக்கு கீழ்ப்படிவதற்கும் மேலாக கடவுளுக்கே கீழ்ப்படிவோம். சாட்சியாய் நிற்கும் திருத்தூதர் போல உண்மையை அறிவிப்போம். மேலிருந்து வந்தவரே இயேசுவே, எல்லாவற்றிற்கும் மேலானவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நிலையான வாழ்வை தாரும் தேவனே. சிலுவையில் ஏற்றி நீதிமான் உயிர் தெழுந்தி, பாவ மன்னிப்பு தரும் மீட்பர் எங்கள் ராஜா இயேசுவே. மேலிருந்து வந்தவரே இயேசுவே, எல்லாவற்றிற்கும் மேலானவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நிலையான வாழ்வை தாரும் தேவனே. மேலிருந்து வந்தவரே
வந்தீர். உம்முடைய வார்த்தை உண்மையே, உயிராக எம்மில் வாழ்கின்றதே. மேலிருந்து வந்தவரே இயேசுவே, எல்லாவற்றிற்கும் மேலானவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நிலையான வாழ்வை தாரும் தேவனே. மகனை நம்புகிறவர் வாழ்வர், நித்திய வாழ்வு அவர்களுக்கே. எங்களை ஏற்காதவர் சாவர், உயிரின் பாதை மறைந்திடும்.